தவறிழைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் வரை மக்கள் விழிப்புடன் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹர்சன ராஜகருண தெரிவிக்கின்றார். நேட்டம்புவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகருணாவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நீட்டம்புவ புனித அந்தோனியார் விளையாட்டுக் கழகத்திற்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. දිනසීය වැඩසටහන ක්‍රියාත්මක කරලා ජනතාවට ඉතා කෙටි කාලයක් තුළදී ලබා දෙන්න පුළුවන් උපරිම 100 நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு மிக குறுகிய காலத்திற்குள் வழங்கக்கூடிய இயலுமான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவதற்காக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். முதலாவது விடயம் என்னவென்றால் தவறெடுத்தவர்களுக்கு வெகு விரைவில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். நாட்டிற்கு வருகை தருகின்ற முதலீட்டாளர்களின் மனங்களை வெற்றி கொள்வதற்கு நிரந்தரமான அரசாங்கம் ஒன்று தேவைப்படுகின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தகுதியானவர்களை நியமிப்பதற்கான பொறுப்பு பொதுமக்கள் வசமே காணப்படுகின்றது. ඊළඟ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී තෝරලා බේරලා සුදුසු අය ඒ පාර්ලිමේන්තුවට පත් කරන්නේ